ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். இரவு எப்படி தூங்கணும், இல்ல சரியா தூக்கம் இல்லலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த ரீல்ல பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தூங்கும்பொழுது நெறைய பேர் என்ன பண்றோம், லேட் நைட்ல தூங்குறோம். ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன்ல ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடல்ல செக்ரீட் ஆகக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோன். இது குறைபாடு தான் இன்னைக்கு நெறைய பேர்ல இருக்கு. ஸோ பீனியல் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய இந்த மெலட்டோனின் தான் இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன் 24 ஹவர்ஸ் எப்படிங்க நம்ம உடலுக்கு கரெக்டா தெரியுது, பயாலஜிக்கல் கிளாக் சரியா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருட்டில் தாங்க சுரக்கும். நல்லா கும் இருட்டில் நம்ம தூங்கும் பொழுது தான் நமக்கு இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகி நம்ம உடல்ல எல்லா ஃபங்க்ஷனும் நார்மலா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அதனால கரெக்டா ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு 4 மணி வரைக்கும் கண்டிப்பா தூக்கத்துல இருந்தா மட்டும்தான் நம்மளோட பாடியோட வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம், மெட்டபாலிசம் கரெக்டா நடக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் நோய்கள் இதனால தான் ஏற்படுது. சரியா தூக்கம் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இரவு நேரத்துல கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml வெது வெதுப்பான பால்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடி, 2 சிட்டிகை ஜாதிக்காய் பொடி, ரெண்டும் சேர்த்து குடிச்சோம்னா நல்லா உறக்கம் வரும். ஸோ தூங்கும்போது நல்லா இருட்டில் தூங்கும்போது இந்த ஹார்மோன் மெலட்டோனின் செக்ரேட் ஆகி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.